சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். உண்மையான துறவியரே இல்லறத்தாரின் வழிகாட்டிகள். துறவியரின் உபதேசத்தாலும் ஞான ஒளியாலும் தான் இல்லறத்தார் வாழ்க்கை போரில் பலமுறை வெற்றி முரசு கொட்டியிருக்கிறார்கள். பலரது நன்மைக்காகவும் பலரது மகிழ்ச்சிக்காகவும் துறவி பிறக்கிறான். துறவை மேற்கொண்டு இந்த லட்சியத்தை மறப்பவனின் வாழ்க்கை முற்றிலும் வீண். எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், பிறரையும் விழிக்க வையுங்கள். இறப்பதற்கு முன் மனித வாழ்வின் நிறைவை பெறுங்கள். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியத்தை அடையும் வரை நில்லாதீர்கள். அத்வைதம் பொதுமக்களிடையே பரவுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படவே இல்லை. இந்தியாவை உலகாயுதத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது அத்வைதம் ஒன்றுதான். ஐரோப்பாவின் ஆன்மீக விழிப்பிற்கு அறிவுபூர்வமான ஒரு மதம்தான் தேவை. அத்வைதம் ஒன்றுதான் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தர்மம் மறைந்தது போலாகி அதர்மம் தலை தூக்குவது போல் தோன்றும் போதெல்லாம் அத்வைதம் வருகிறது. அதனால்தான் அது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வேறு பிடித்திருக்கிறது. புத்தரிடம் உலகத்தையே தழுவக்கூடிய இதயத்தையும் எல்லையற்ற பொறுமையையும் காண்கிறோம். மதத்தை செயல்முறைப்படுத்தி வீடுதோறும் கொண்டு சென்றவர் அவர். எல்லா பொருட்களும் ஒரே சக்தியின் வெளிப்பாடுகளே என்று விஞ்ஞானிகள் சொல்லும்போது அது உங்களுக்கு உபநிடதங்கள் கூறும் கடவுளை நினைவுபடுத்தவில்லையா? இந்துக்கள் மன ஆராய்ச்சியின் மூலம் முன்னேறினார்கள். ஐரோப்பியர்கள் புற இயற்கையிலிருந்து தொடங்கினார்கள். இப்போது அவர்களும் அதே முடிவுக்குத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் பிரபஞ்சத்திற்கு வெளியே சொர்க்கத்தில் எங்கேயோ இருக்கிறார் என்று துவைதம் சொல்கிறது. நம்முடைய ஆன்மாதான் கடவுள் என்றும் அவர் நமக்கு வெளியே இருக்கிறார் என்று சொல்வது தெய்வ நிந்தை என்றும் அத்வைதம் கூறுகிறது.